அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அரஃபா தினம் வந்துவிட்டது. இந்த அரஃபா தினத்தினுடைய சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு உன்னதமான நாளில் நம்ம இருக்கோம். அதுவும் இன்று அசருக்கு பிறகு மிக முக்கியமான நேரம் நமக்கு இருக்குது. எப்படி ஜுமாவுடைய நாளில் அசரிலிருந்து மக்ரிப் வரைக்கும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுதோ, அதே போல் அரஃபா தினத்தன்று அசருடைய தொழுகைக்கு பிறகுல இருந்து மக்ரிப் வரைக்கும் நம்ம கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்துமே நமக்கு கபூலாகும். அந்த நேரத்தில் நம்மளோட எந்த ஒரு துஆவையும் அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது பெரிய காரியம் இந்த வருடம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது மிக உன்னதமான ஒரு களிமா. இந்த களிமாவை தான் இந்த தினத்தில் நம்ம கட்டாயம் ஓதணும். இந்த களிமாவை ஓத ஓத எவ்வளவு அதிகமாக நீங்கள் ஓதுறீங்களோ அவ்வளோ ஓத ஓத உங்களோட வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா அப்படியே மாற்றுவான். கடன்லேருந்து நல்ல ஒரு செல்வாக்கான வாழ்க்கைக்கு மாற்றுவான். நோயிலிருந்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அல்லாஹ் மாற்றுவான். இதே போல தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்கி தருவான். எனவே இன்றைய தினம் நாள் முழுக்க உங்களால் எவ்வளவு அதிகம் இந்த களிமாவை ஓத முடியுதோ அவ்வளவு அதிகமாக ஓதுங்க. நீங்கள் ஓத ஓத உங்களோட வாழ்க்கையை அல்லாஹ் அப்படியே மாற்றுவான். ஓத ஓத உங்களோட ஒவ்வொரு துஆவாக கபூலாகிக்கிட்டே வரும். ஒரு தடவை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான நன்மைகள் அல்லாஹ் உங்களுக்கு குவிக்க செய்கிறான். லட்சக்கணக்கான பாவங்கள் மன்னிக்கப்படுது. லட்சக்கணக்கான துஆக்கள் அங்கீகரிக்கப்படுது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அரஃபா நாளில் காலை முதல் இரவு வரைக்கும் இந்த ஒரு களிமாவை மட்டுமே ஓதுங்க. பீரியட்ஸில் கூட நீங்கள் தாராளமாக ஓதலாம். அந்த களிமா என்ன அப்படின்னா, அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த களிமாக்குள்ளே எல்லாமே இருக்குது. அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்குது. அல்லாஹ்விடத்தில் எதை கொண்டு கேட்டால் பதில் கிடைக்குமோ அப்படிப்பட்ட வார்த்தை இருக்குது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்னு சொன்னால் போதும், அல்லாஹ் தஆலா நம்மளோட ஒட்டுமொத்த துஆவையும் கபூலாக்கி தருவான். எனவே இந்த ஒரு களிமாவை இன்றைய தினம் நீங்கள் அதிக அளவில் நீங்கள் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் எவ்வளோ ஓதுறீங்களோ அவ்வளோ துஆக்கள் உங்களுக்கு கபூலாகும். இம்மை மறுமை அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தந்துடுவான். அதிக அளவில் நீங்கள் நன்மைகளை சம்பாதிக்க முடியும். யாரெல்லாம் இந்த நாளில் அதிகமான நன்மை சம்பாதிக்கக்கூடிய அமலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இந்த எளிமையான களிமாவை அதிகம் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் களிமா ஓதிட்டு எல்லா மக்களுக்காகவும் துஆ செய்யுங்க. இந்த துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் இது போல் சிறந்த நாட்களில் ஓதக்கூடிய சலவாத்துக்கள், திக்ருகள், துஆக்கள், அதாவது தமிழில் கேட்கக்கூடிய துஆக்கள் நீண்ட நேரம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒவ்வொரு வீடுகள்லேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.